என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா நீ என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா. 108 பௌர்ணமிக்கு கிரிவலம் போறதும் ஒரு அமாவாசைக்கு போறதும் சமம். ஏன் அப்படிங்க, நீங்க எதை தேடி போறீங்கன்றத உங்களோட வேண்டுதல் உதவி வச்சுட்டு கிரிவலம் வந்தீங்கன்னா இந்திர தீர்த்தத்தில் ஆரம்பிச்சு இந்திரலிங்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே போய் அக்னிலிங்கம் நீங்க ஒண்ணுனா போவீங்களா, நீங்க போகும்போதே பார்ப்பீங்க. நீங்க அக்னிலிங்கம் போவீங்க, சிம்ம தீர்த்தம் இருக்கும், நிருதிலிங்கம் இருக்கும், யமலிங்கம் இருக்கும், வாயுலிங்கம், வருணலிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம், இப்படியே எல்லா லிங்கங்களும் அங்க இருக்கும். சோ அந்த லிங்கங்களை போய் அடியன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பார்த்துட்டு அங்கிருந்து நேர அண்ணாமலை அடியண்ணாமலை மேல போய் அண்ணாமலை அண்ணாமலை பார்த்துட்டு தாண்டோனே ரைட் சைடுல பஞ்சமுக தரிசனம் இருக்கும். இந்த பஞ்சமுக தரிசனம் பஞ்சமுகத்தை இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கூட்டம், இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கூட்டம், இந்த பக்கமும் ஒரே கூட்டம். இதெல்லாம் யாருக்காகனா இவர் ஒருத்தருக்காக தாங்க, அண்ணாமலையார். உள்ள இருக்கிற அண்ணாமலையாரை பார்க்க முடியலன்றவாளுக்கு இங்க சிவனை பார்த்துட்டாக்கா உள்ள இருக்கிற அண்ணாமலையாரை பார்த்த பலன் இங்க கிடைக்கும். சக்கர தானீஸ்வரன் பேரு நம்ம அண்ணாமலையார் கோவில் எதிர்க்கே இருக்கு. வெளியிலேருந்து பார்த்தா முருகர் தான் தெரிவார். உள்ள சிவனை பார்க்கணும், விதி இருந்தாதான் வர முடியும். இந்த குளத்தை சுத்திட்டு உள்ள சுவாமி தரிசனம் பண்ணா விசேஷ பலன் கிடைக்கும். அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் பார்க்க முடியாதவா இந்த குளத்துல உக்காந்துட்டு தியானம் பண்ணும் பொழுது அண்ணாமலையாரே மலர் ரூபத்துல காட்சி தர சுரூபமா இருக்கு. இந்த குளத்துலதான் இந்த பலனே உண்டே தவிர மற்ற திருவண்ணாமலை எந்த இடத்துல போனாலும் அந்த பலன் கிடைக்காது. ஏன்னா இந்த குளத்துக்குள்ள சுதர்சன சக்கரம் இருக்கிறதா ஐதீகம். சிவன் தான் இருக்காரா எங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது. இந்த சிவனை பார்த்ததில் எங்களுக்கு பெரும் சந்தோஷம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. பிரம்மோத்சவம் நடக்குது பாருங்க, கார்த்திகை தீபம் நடக்குது இல்லையா, அந்த பிரம்மோத்சவத்தப்ப தேருக்கு சுவாமி இந்த கேட் வழியா நம்ம சக்கர குளம் வழியா தான் சுவாமியே உள்ள போவார். சுவாமியே நம்ம சக்கர குளத்தை ஒரு நட பாக்குறது ஐதீகம். ஒன்னு நான் விஷ்ணு எங்கேயும் விடல, நானும் ஒன்னு பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஐதீகத்துல சுவாமி இப்படி திரும்பி தேருக்கு உள்ள இறங்குவாரு. அந்த டைம்ல அங்கேயும் இதே சமயம் இந்த ஊர் மக்களே போக முடியாத இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம நந்திகேஸ்வரர் உள்ள அபிஷேகம் பார்த்துட்டு சுவாமி அபிஷேகம் பார்த்துட்டு 6 மணிக்கு நம்ம எல்லா நிவேத்தியெல்லாம் பண்ணி பிரசாதத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாமி நாங்க இது வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கே இந்த கோயில் அவ்வளோ தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்குங்க. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 கோபுரங்கள் இருக்கு. அந்த 9 கோபுரத்தையும் இந்த கோயிலோட தலவிருட்சமான மகிழ மரத்து கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல பாக்கலாங்க. இப்போ ஒவ்வொன்னா பாக்கலாம் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் தெரியறது கிளி கோபுரம், அதுக்கும் பின்னாடி தெரியறது வல்லாள மகாராஜா கோபுரம், லாஸ்ட் தெரியறது ராஜகோபுரம். அதுதாங்க தமிழ்நாட்டிலே 2வது பெரிய கோபுரம். இப்போ பாக்குறது திருமஞ்சன கோபுரம், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தெற்கு திட்டி கோபுரம். இப்போ பாக்குறது பே கோபுரம், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு திட்டி கோபுரம். நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கோபுரத்துக்கு பக்கத்துல சின்னதா ஒண்ணு இருக்குங்க. இது அம்மணி அம்மன் கோபுரம், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வடக்கு திட்டி கோபுரம் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நவ கோபுர தரிசனத்தை ஒரே இடத்துல